guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல். அதுல நம்ம இந்த வீடியோல ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஈசோஃபேகஸ், ஃபேரிங்ஸ், மவுத், டங்க், அப்புறமா அதில் இருக்கிற சலைவரி கிளான்ஸ் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் படித்தா மட்டும்தான் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு பார்ட். இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றதுனால தான் நான் அந்த ஆர்டர்லேயே நான் உங்களுக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும். அதனால் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டொமக் பற்றி பார்ப்போம். ஸ்டொமக் வந்து ஜே ஷேப் ஸ்ட்ரக்சர், இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. ஸ்டொமக்கோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜே ஷேப். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் இடையில இருக்கிற ஒரு மஸ்குலர் ஆர்கன் தான் நம்மளோட ஸ்டொமக். ஸோ ஈசோஃபேகஸ் தான் என்ன அப்படின்றத நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனை பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இடையில இருக்கிற ஒரு மஸ்குலர் ஆர்கன், அதோட ஷேப் ஜே ஷேப், அதான் நம்ம ஸ்டொமக் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டொமக்கோட இன்னர் வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் வந்து இருக்கும். இந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஜூஸை ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட டைஜஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் ஸ்டொமக்கோட இன்னர் வால்ஸில் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் வந்து இருக்கு. அவங்க கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் செக்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்னா ஒயிட் அண்ட் கலர் தான் நம்ம கலர்லெஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஒயிட் அண்ட் கலர்னு சொல்லலாம். அது வந்து இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கலர்லாம் வந்து கிடையாது. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி அசிடிக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மியூக்கஸ், ரெனின் அண்ட் பெப்சின் இப்படின்ற என்சைம்ஸும் இருக்கு. இந்த ரெனின் என்சைம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அடல்ட்ஸ்க்கெல்லாம் இருக்காது. ஸோ இந்த ஒரு காம்பினேஷனை தான் நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்ஆக்டிவா இருக்கிற இந்த பெப்சினோஜென் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஆக்டிவ் பெப்சினா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் என்ன ஆகும்னா நம்ம கன்சியூம் பண்ண ஃபுட்டுக்கு ப்ரோட்டீன்ஸா வந்து ஆக்ட் ஆகும். அதை தான் இதுல சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல இருக்கிறதுனால நம்ம ஃபுட்டுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே அழிக்கிறதுக்கு இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகும். அண்ட் நம்மளோட ஸ்டொமக்கோட மீடியம் வந்து அசிடிக்கா வைக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா மியூக்கஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக் வாலை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால இது வந்து அசிடிக் மீடியமாவே தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை வந்து ஒரு செமி டைஜஸ்டட் ஃபுட்டா மாத்தும். இந்த போலஸ் அப்படின்றது வந்து நான் முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போலஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ண ஃபுட் வந்து நல்லா சியூ பண்ணி அது போலஸா மாறிடும். அந்த போலஸ் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸோட கம்பைன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு செமி டைஜஸ்டட் ஃபுட் வந்து கிடைக்கும். அந்த செமி டைஜஸ்டட் ஃபுட்டை தான் நம்ம கைம் அப்படின்னு சொல்றோம். இந்த கைம் தான் என்ன பண்ணும்னா ஸ்லோவா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு என்டர் ஆகும். எது மூலமா அப்படின்னா பைலோரஸ் மூலமா ஸ்மால் இன்டெஸ்டைன், அப்புறமா லார்ஜ் இன்டெஸ்டைன் இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் கைம் அப்படின்ற இந்த கொஸ்டினை வந்து நிறைய தடவை 2 மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஈசோஃபேகஸ்க்கு அப்புறமா நடக்கிற ப்ராசஸ் தான் நம்ம ஸ்டொமக்ல பார்த்தது. ஸோ ஸ்டொமக்ல என்னெல்லாம் இருக்கும், அது என்ன ஷேப்,
அண்ட் அதுல இருக்கிறதுனால என்னெல்லாம் வேலை வந்து பண்ணுது அண்ட் அது ப்ராடக்ட்டா எப்படி கன்வெர்ட் ஆகி இன்டெஸ்டைனுக்கு போகும்போது என்ன ரிசல்ட்டா போகுது அப்படின்றதா இந்த ஸ்டொமக் பார்ட்ல பார்த்தோம். இப்ப அந்த ஸ்டொமக்ல இருந்து வரக்கூடிய அந்த கைம் வந்து பைலோரஸ் வழியா இன்டெஸ்டைனுக்கு போகும். அது எந்த இன்டெஸ்டைன் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். அலிமெண்டரி கெனல்லே இருக்கிற லாங்கஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கிற ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இதோட லென்த் வந்து 5 to 7 மீட்டர் இருக்கிறதுனால தான் இந்த வந்து அலிமெண்டரி கெனலோட லாங்கஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல 3 பார்ட்ஸ் வந்து இருக்கு. என்னெல்லாம்னா டிவோடினம், ஜெஜினம், ஈலியம். இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அண்ட் லாங்கஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். இப்ப டிவோடினம், ஜெஜினம், ஈலியம் பத்தி பார்க்கலாம். டிவோடினமோட ஷேப் வந்து சி ஷேப். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிவர்ல வரக்கூடிய பைல் டக்டும் பான்கிரியாஸுக்கு வரக்கூடிய பான்கிரியாட்டிக் டக்ட்லையும் என்னெல்லாம் செக்ரீஷன்ஸ் வருதோ அது எல்லாமே ரிசீவ் ஆகிறது யார் அப்படின்னா டுவோடினம் தான். இது என்ன ஷேப்? சி ஷேப். ஸ்டொமக் வந்து ஜே ஷேப் ஸ்ட்ரக்சர். ஜெஜினம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட மிடில் பார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஷார்ட் ரீஜனும் ஜெஜினம் தான். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற செக்ரீஷனை இன்டெஸ்டைனல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டெஸ்டைனல் ஜூஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஜெஜினம்ல தான் இருக்கு. இந்த இன்டெஸ்டைனல் ஜூஸ்ல என்னெல்லாம் என்சைம்ஸ் இருக்குன்னா சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ் இப்படின்ற இந்த என்சைம்ஸ் எல்லாமே இன்டெஸ்டைனல் ஜூஸ்ல வந்து இருக்கும். அண்ட் நம்ம லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஈலியம். அதுதான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட லோவர் பார்ட் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனை ஓப்பன் பண்ற பார்ட்டும் என்ன அப்படின்னா ஈலியம் தான். அண்ட் இருக்கிறதுலயே ஸ்மால் இன்டெஸ்டைன்லயே லாங்கஸ்ட் பார்ட்டும் ஈலியம் தான். ஓகே, ஸோ ஈலியம் தான் ஸ்மால் இன்டெஸ்டைனோட லோ பார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனோட லாங்கஸ்ட் பார்ட். லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஓப்பனிங் வந்து யாரு அப்படின்னா ஈலியம் தான். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கீவேர்ட்ஸ். ஸோ இந்த ஈலியம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. அதாவது ஃபிங்கர் மாதிரி இருக்கும், ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர். ஸோ ரொம்பவே சின்னதா இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை அப்சர்வ் பண்றது யாரு அப்படின்னா வில்லை தான். அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் பார்க்கறது வில்லை. ஸோ நம்ம ஈலியம்ல அப்ராக்சிமேட்டா 4 மில்லியன் வில்லைஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு வில்லையும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிளட் கேப்லரிஸ் அண்ட் லாக்டியல் டியூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லையில இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்றது டைஜஷன் பார்ட்டும் பண்ணும், அப்சார்ப்ஷன் பார்ட்டும் பண்ணும். ஸோ அலிமெண்டரி கெனால்ல டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இந்த 2 ப்ராசஸையும் பண்ணக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். லிவர்ல வரக்கூடிய பைலும் அண்ட் பான்கிரியாஸ்க்கு வரக்கூடிய பான்கிரியாட்டிக் ஜூஸும் டியோடினம்ல ரிசீவ் ஆகும் இல்லையா, அந்த ஜூஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். அண்ட் இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டெஸ்டைனல் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லிவர், பான்கிரியாஸ் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ டியோடினம் தான் லிவர் கிட்ட இருக்கிற பைல் டக்டும் பான்கிரியாட்ஸ் கிட்ட இருக்கிற பான்கிரியாட்டிக் டக்ட்லயும் வரக்கூடிய செக்ரீஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகுறது ஸ்மால் இன்டெஸ்டைனல் இருக்கிற ஒரு பார்ட் டியோடினம் தான். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற வீடியோல லிவர் என்ன இதை செக்ரீட் பண்ணும், பான்கிரியா என்ன செக்ரீட் பண்ணும், அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டொமக்னா என்ன, ஸ்மால் இன்டெஸ்டைன்னா என்ன அண்ட் அதுல இருக்கிற முக்கியமான 3 பார்ட்ஸை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நம்ம என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் பாசிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டொமக் அப்படின்னு மட்டும் கேட்கணும் அப்படின்னா நமக்கு மேஜரா வந்து 3 மார்க் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட ஷேப் வந்து 1 மார்க்ல கேட்கலாம். அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸ்னா என்ன அப்படின்றது 2 மார்க்ல கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெப்சின் என்ன பண்ணும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன பண்ணும், இப்படின்ற இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து
2 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கைம் பத்தியும் கேட்கலாம் 2 மார்க்ல. நெக்ஸ்ட் வந்து கைம் வந்து இன்டெஸ்டைன்ல மூவ் ஆகும் இல்லையா? எது வழியா மூவ் ஆகும் அப்படின்னா, பைலோரஸ் வழியா மூவ் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதுதான் வந்து ஸ்டொமக்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் பிரீஃப் அபவுட் ஸ்டொமக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் வந்து 3 மார்க்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இது மொத்தத்தையும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். மெயினான இந்த கீவேர்ட்ஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். அதை நீங்க சென்டென்ஸா புரியற மாதிரி மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனை பத்தி கேட்கணும்னா லாங்கஸ்ட் பார்ட் என்ன அண்ட் அதுல என்னெல்லாம் பார்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனோட பார்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்றத 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். டியோடினம், ஜெஜினம், ஈலியம் இது மொத்தத்தையுமே 3 மார்க்காவும் கேட்கலாம் ஆர் 2 மார்க்காவும் கேட்கலாம். செப்பரேட்டா கேட்கணும் அப்படின்னா ஸோ சி ஷேப் அண்ட் அது என்னெல்லாம் செக்ரீட் பண்ணும் இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் வந்து எது மிடில் பார்ட், எது லோவர் பார்ட், எது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல லாங்கஸ்ட் பார்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நீங்க 1 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் எழுதுறது ரொம்ப கிளியரா இல்லைனாலும் நான் பேசுறது உங்களுக்கு புரியும். அதனால ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா விலை. விலைய பத்தி 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ ரிப்பீட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் என்னலாம் அப்படின்னா விலை, கைம், லிஸ்ட் அவுட் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டட். அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல என்னெல்லாம் இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.